வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 5வது பாடம் ஆயத்தொலை வடிவியல் எடுத்துக்காட்டு 5இல் 1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -3,5 5,6 மற்றும் 5,-2 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க. 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 புள்ளிகளை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 5வது பாடம் ஆயத்தொலை வடிவியலை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்டிருந்தாலும் சரி, நாட்கரத்தின் பரப்புன்னு கேட்டிருந்தாலும் சரி, வரைபடம் சாதாரணமாக ஒரு ரஃப் வரைபடம் நம்ம வரைஞ்சிடணும். இந்த ரஃப் வரைபடம் வரைஞ்சாதான் நமக்கு விடை சரியான விடை கிடைக்கும். நீங்கள் இந்த வரைபடம் வரையாமல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விடை தவறாக வரலாம், அல்லது மைனஸில் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்டாலும் சரி, நாட்கரத்தின் பரப்புன்னு கேட்டாலும் சரி, இந்த வரைபடம் சாதாரணமாக வரைஞ்சிக்கணும். சரியா? கரெக்டாக வரையணும் அவசியம் இல்லை, சாதாரணமாக வரைந்துக்கிட்டால் போதும். சரிப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த வரைபடத்தில் கிடைமட்ட அச்சு எக்ஸ் அச்சு, செங்குத்து அச்சு ஒய் அச்சு. இது முதல் கால் பகுதி, இது இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி, இது நான்காவது கால் பகுதி. முதல் புள்ளியை குறிக்கலாமா? -3,5. இப்போ -3,5ன்னா இரண்டாவது கால் பகுதியில் இருக்கும் இல்லையா? எக்ஸுக்கு நேராக -3, ஒய்க்கு நேராக 5. இதான் என்னது? -3,5. அதுக்கடுத்த புள்ளி 5,6. 5,6ன்னா முதல் கால் பகுதியில் இருக்கும். பாருங்கள், எக்ஸில் 5, ஒய்க்கு நேராக 6. இதான் என்னது? 5,6. அதுக்கடுத்தது கடைசி புள்ளி 5,-2. எக்ஸ் அச்சில் 5, ஒய் அச்சில் -2. அப்போ இந்த தான் என்னது? 5,-2. இப்போ பாருங்கள், நம்ம புள்ளிகளுக்கு பேர் கொடுக்கலாம். எப்படி வரணும் அப்படின்னா, கடிகார திசைக்கு எதிர் திசையில் வரணும். கடிகாரம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? கடிகார திசைக்கு எதிர் திசையில் தான் நம்ம புள்ளிகளை எடுக்கணும். பாருங்கள், இங்கே ஏன்னு எடுக்கும். இது ஏன்னா, இது பி, இது சி. இல்லை இங்கே ஏன்னு எடுத்தோம்னா இங்கே ஏபிசி, இல்லை இங்கே கூட ஏன்னு எடுக்கலாம். ஏபிசி எப்படினாலும் எடுக்கலாம். நான் இங்கே எடுக்க போகிறேன். ஏபிசி 3 புள்ளிகளை நம்ம குறிச்சிட்டோம். இப்போது அந்த 3 புள்ளிகளை முனைகளுடைய முக்கோணத்தின் பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஏன்ற புள்ளி என்ன? 5,6. பீன்ற புள்ளி என்ன? -3,5. சீன்ற புள்ளி என்ன? 5,-2. எண்க. ஏன்னா நம்ம தான் பேர் கொடுத்துருக்கோம் புள்ளிகளுக்கு, அதனால் எண்க. இப்போ பாருங்கள், முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. முக்கோணம் ஏபிசியின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, 1/2 x1 y1 x2 y2 x3 y3 கடைசியில் திரும்பியும் x1 y1. இதான் என்னது? முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா, சதுர அலகுகள். சரியா? இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1ன்னும், இரண்டாவது புள்ளியை x2 y2ன்னும், மூன்றாவது புள்ளியை x3 y3ன்னு எடுக்கணும். இந்த ஃபார்முலாவில் இந்த x1 y1 x2 y2 x3 y3 இந்த மதிப்புகளை பிரதிட்டு சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கிடச்சிரும். அதுக்கு முன்னால் அம்புக்குறி முக்கியம். முதல்ல கீழ் நோக்கிய அம்புக்குறி, அதுக்கடுத்தது மேல் நோக்கிய அம்புக்குறி. இப்போது மதிப்புகளை பிரதியிடலாமா? இஸ் ஈக்குவல் டு 1/2 x1 y1. அப்போ x1 y1 மதிப்பு என்ன? 5,6. 5, 6 எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 1/1 கீழே 1 எழுதணும். அதுக்கடுத்து x2 y2. x2ஓட மதிப்பு -3, y2ஓட மதிப்பு 5. x2ஓட மதிப்பு -3, y2ஓட மதிப்பு 5. அதுக்கடுத்தது x3 y3. சரி, அந்த இடத்துல x3 y3. x3 y3ஓட மதிப்பு என்ன? x3ஓட மதிப்பு 5, y3ஓட மதிப்பு -2. திரும்பவும் x1 y1. பாருங்கள், x1 y1ஓட மதிப்பு, x1ஓட மதிப்பு 5, y1ஓட மதிப்பு 6. சரியா? இப்போ இது சுருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கிடச்சிரும். சுருக்கலாமா? பாருங்கள், 1/2 அப்படியே வந்துடும். முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். பாருங்கள், 5 25. அதுக்கடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும். -ஐ பெருக்கணும், ப்ளஸ்ஸு 2 6. அதுக்கடுத்து இங்கே பெருக்கணும். 5 6 பெருக்கணும் 30. என்ன 30? +30. என்ன செஞ்சிட்டோம்?
கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்போ மைனஸ் மேல் நோக்கி பெருக்கி வர்ற ஆன்சர் கழிக்கணும். அதனால் இங்கே மைனஸ். இப்போ பாருங்கள் இதை பெருக்கலாமா? ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கலாம். மைனஸ் 6 18. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 5 25. என்ன 25? ப்ளஸ் 25. அதுக்கடுத்து பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கலாம். மைனஸு 2 10. ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்க. எல்லாத்தையும் பெருக்கிட்டோம். இப்போ சுருக்கலாமா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 1/2. 25ஐயும் 6ஐயும் கூட்டினா 31. 31ஐயும் 30ஐயும் கூட்டினோம்னா 61. இந்த மைனஸு ப்ராக்கெட் ஓது பண்ணிக்கலாமா? பாருங்கள் இது ரெண்டும் ஒரே குறி இல்லையா? -18 -10 என்ன வரும்? -28. -28. -18 -10 ஒரே குணம் கூட்டுவோம். கூட்டினா 28. என்ன 28? -28. இந்த ப்ளஸ் 25 அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 61. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள் -28 + 25 வேறு குறி. வேறு குறினா என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 3. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால -3. சரியா? ஈக்குவல் டு 1/2 61. எந்த மாற்றமும் இல்லை. மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு என்ன வந்துடும்? 3. மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு +3ன்னு மாறிடும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 61ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 64 ஈக்குவல் டு இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள் 2 2 இங்கே 6 2 6 4 இருக்குது 2 2 4. அப்போ 1ஐயும் 32 பெருக்குனா என்ன வரும்? 32 32 சதுர அலகுகள். அப்போது தரப்பட்ட புள்ளிகளை முனைகளாக உடைய முக்கோணத்தின் பரப்பு, அதாவது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு எவ்வளவு? 32 சதுர அலகுகள். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.